Hello again, welcome to another video from me. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது the most awaited IPL 2025 retentions and auction dynamics எல்லாத்தையும் BCCI நேத்து நைட் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 months ரூமர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தென் நேத்து நைட் ஒரு 10 or 9 or 10 o'clock அந்த டைம்ல, அதாவது செப்டம்பர் 28th நைட், சாட்டர்டே நைட் ஒரு 9 to 10 o'clock அந்த டைம்ல ESPN Cricinfo, Cricbuzz இவங்கெல்லாம் வந்து அஃபிஷியலா, இவங்களாம் ட்ரஸ்டபிள் சோர்சஸ், இவங்களாம் அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அஃபிஷியலாக BCCI அது ஒரு தனி ஆர்டிக்கலாக அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை மந்த் எண்டில் எல்லா 10 IPL ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் கிட்டையும் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி BCCI ஹெட் குவார்ட்டர்ஸில் IPL கவர்னிங் கவுன்சில் மூலிமா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் கிட்டேருந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்டாங்க. தென் BCCI கொஞ்சம் டெசிஷன்ஸ் எடுத்தாங்க. தென் அகெயின் நேற்று சாட்டர்டே அவங்க பெங்களூரில் BCCI அஃபிஷியல்ஸ்லாம் மீட் பண்ணி IPL ரூல்ஸை ஃபைனலைஸ் பண்ணாங்க, IPL 2025க்கான ரூல்ஸ். அண்ட் தென் எல்லாத்தையும் சேர்த்து கன்க்ளூட் பண்ணி BCCI ஒரு 8 points டோட்டலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 8 pointsக்கும் நிறைய சப் கிளாஸ் இருக்குது. அது ESPN Cricinfo அண்ட் Cricbuzz இந்த மாதிரி ட்ரஸ்டபிள் சோர்சஸ் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ESPN Cricinfo, Cricbuzz அண்ட் BCCI TV இவங்க எல்லாருக்கும் ஒரு கர்ட்டசி போட்டுடலாம். ஸோ இதுலேருந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்த எல்லா பாயிண்ட்ஸ் அண்ட் தென் நமக்கு புரிகிற மாதிரி அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ஆஃப் IPL 2024 நம்ம எல்லாருக்கும் தெரியும் IPL 2025 வந்து ஒரு மெகா ஆக்ஷன் இயர், அதாவது மெகா ஆக்ஷன் சைக்கிள் அதோட ஸ்டார்டிங் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2018லேருந்து 2021 வரைக்கும் ஒரு மெகா ஆக்ஷன் சைக்கிள் இயர். அது 2020 வரைக்கும் தான் இருந்திருக்கணும், 18, 19, 20. பட் தென் COVID-19 அது 21 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, மெகா ஆக்ஷன் இயரில் நமக்கு தெரியும் இப்போ 25 பிளேயர்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்குவாடில் அப்படின்னா ஆவரேஜாக அவங்க எல்லாரையும் கலைச்சி போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து புதுசாக டீம் எடுப்பாங்க. அந்த மாதிரி 2018 பண்ணாங்க. அண்ட் தென் 2021 பண்ண வேண்டியது ஒரு இயர் தள்ளி போய் 2022 பண்ணாங்க. ஸோ 2022, 23 அண்ட் 24 இந்த 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து 2025, 26, 27 இந்த 3 வருஷத்துக்கான மெகா ஆக்ஷன் இயர் 2025 தான் இந்த சைக்கிள் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெகா ஆக்ஷன் இயரில் ஈவன் தோ ஃபுல் டீமை கலைச்சாலும் அதுலேருந்து ஒரு ஆவரேஜாக 4 to 5 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிக்கலாம், அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்குவாட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு BCCI இவ்வளோனா அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இயர் அதோட கவுண்ட் வந்து 6 ஆயிருக்கு, விச் மீன்ஸ் 6 தான் காம்பினேஷன். அதில் வந்து நீங்கள் ஆப்ஷனுக்கு முன்னாடி ரிட்டைன் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் RTM கார்டு, ரைட் டு மேட்ச் கார்டு. அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு பிளேயரை, உங்களோட பிளேயர் ஆப்ஷனுக்கு விடுறீங்க, இதுக்கு முன்னாடி இயர் உங்களுக்கு ஆடினாங்க அப்படின்னா நீங்கள் RTM கார்டு யூஸ் பண்ணி வேற ஏதாவது டீம் அந்த பிளேயரை வாங்கிட்டாங்க, பிட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட RTM கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிளேயரை அந்த ரேட்டுக்கே திரும்ப வாங்கிக்கலாம். அது இப்போ இதுக்கு முன்னாடி BCCI வந்து தனியாக ரீடென்ஷன்ஸ்க்கு ஒரு ஸ்லாட் ஆர் ரீடென்ஷன்ஸ் நீங்கள் அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து ஒரு RTM மேபி வேணா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி தனித்தனி ஸ்லாட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளோ அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் எடுக்கணும், இவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த இயர் பாயிண்ட் நம்பர் 1 and 2 என்னன்னா, டோட்டலாக 6 ஸ்லாட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் 6 பிளேயர்ஸுமே RTM பண்ணிக்கலாம், ஆர் 6 பிளேயர்ஸுமே பிஃபோர் தி ஆப்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்கான ஃபாரினர்ஸ் கவுண்ட், இந்தியன் கவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. 5 ஃபாரினராகவும் எடுத்துக்கலாம், 5 இந்தியனாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஸ்லாட் மட்டும் இந்தியன் அன்கேப்ட் பிளேயருக்கு நீங்கள் கொடுக்கணும். அன்கேப்ட் பிளேயர்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இன்டர்நேஷனல், அதாவது அவங்களோட நேஷனல் டீமுக்கு அவங்க ஒரு மேட்ச் கூட விளையாடல, இன்னும் ஒரு மேட்ச் கூட அப்பியர் பண்ணல அப்படின்னா அவங்க அன்கேப்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி நான் வரேன். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 பார்த்துட்டு பாயிண்ட் நம்பர் 1 and 2க்கான சப் கிளாஸ்க்கு வரலாம். பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, இந்த வருஷம் ஒரு டீமுக்கான ஆப்ஷன் பர்ஸ் வந்து 120 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் அது 100 crores இருந்துச்சு, இப்போ 20 crores இன்க்ரீஸ் பண்ணி அது 120 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா, லாஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன் பர்ஸ் பிளஸ் இன்க்ரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் பே அதை சேர்த்து 110 crores இருந்துச்சு. அது வந்து இப்போ 2025 வந்து டோட்டலாக 146 crores அண்ட் தென் 2026க்கு 151 crores அண்ட் தென் 2027க்கு 157 crores மாறுது. இந்த இயர் ஏன் இவ்வளோ பெரிய இன்க்ரிமெண்ட்னா, இந்த இயர் சேலரி கேப் கூட ஆக்ஷன் பர்ஸ், இன்க்ரிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் பே அண்ட் தென் மேட்ச் ஃபீஸ்ன்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுது. மேட்ச் ஃபீஸ் தான் பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, எல்லா பிளேயருக்கும் அவங்களோட ஆக்ஷன் பர்ஸை தாண்டி BCCIயால் அஃபிஷியலாக ஒரு மேட்ச் முடியும் போதும் 7.5 lakhs கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளேயர் வந்து 14 மேட்சஸ்மே ஆடினாங்கன்னா அவங்களுக்கு அதுலேயே ஒரு 1.5 to 2 crores அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். இது வந்து இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் கம்மி ரேட்டில் ஆக்ஷனில் வாங்கப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ பாயிண்ட் நம்பர் 1 and 2க்கான சப் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீம் 6 பிளேயருமே ஆப்ஷனுக்கு முன்னாடியே ரீடைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த எல்லா பிளேயருக்கும் ஒரு ஃபிக்ஸட் சேலரி இருக்குது. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயர் நம்பர் 1க்கு 18 crores, பிளேயர் நம்பர் 2க்கு 14 crores, அந்த ரீடென்ஷன் ஸ்லாப்ல சொல்கிறேன். பிளேயர் நம்பர் 3க்கு 11 crores அண்ட் தென் ஓகே
இது அதுக்கப்புறம் தெரிஞ்சதான் நீங்க கெஸ் பண்ணலாம், பிளேயர் நம்பர் 4க்கு 8 crores அண்ட் பிளேயர் நம்பர் 5க்கு 6 crores தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அதான் இல்லை, பிசிசிஐங்க வந்து எல்லா 10 டீம்ஸ்க்கும் ஈக்குவல் சான்சஸ் கொடுக்கலான்ட்டு. ஏன்னா அந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் மீட்டிங்ல கேகேஆர், சிஎஸ்கே அவர் எஸ்ஆர்ஹெச், எம்ஐ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ், அதாவது அவங்க கோர் பில்ட் பண்ணி வச்சிருக்க டீம்ஸ், அந்த டேர்ம்ஸ்ல சொல்றேன், அவங்கலாம் வந்து ரீடென்ஷன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு தான் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பஞ்சாப், ஆர்சிபி இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் கோர் பில்ட் பண்ணாத டீம்ஸ் வந்து ஆர்டிஎம்ஏ லைக் ரீடென்ஷன்ஸே வேணாம், ஆர்எல்ஸ் ரொம்ப கம்மியான ரீடென்ஷன்ஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சைடுமே பிசிசிஐ ஈக்குவல் சான்சஸ் கொடுக்கறதுக்காக பிளேயர் நம்பர் 4க்கு அகைன் 18 crores அண்ட் பிளேயர் நம்பர் 5க்கு அகைன் 14 crores. ஸோ பிளேயர் நம்பர் 6 வந்து ஒரு அன்கேப் பிளேயரா, கண்டிப்பா ஒரு அன்கேப் பிளேயரா இருக்கணும், இந்தியன் அன்கேப்ட் பிளேயரா. அவங்கள வந்து 4 crores தான் அவங்களோட சேலரி கேப். ஸோ அந்த பிளேயர் அன்கேப் பிளேயரா ஒரு பிளேயரா நீங்க சைன் பண்ணலாம், மினிமம் ஒரு பிளேயர் சைன் பண்ணணும், மேக்ஸிமம் 2 பிளேயர் சைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் 6 பிளேயருமே ரிட்டைன் பண்றாங்க அன்கேப் பிளேயரோட சேர்த்து அப்படின்னு கன்சிடர் பண்ணா அவங்களுக்கு வந்து டோட்டலா 79 crores அவுட் ஆயிடும் எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து. ஸோ அவங்க வந்து மீதி இருக்க 41 crores வச்சுதான் இந்த 6 பிளேயர்ஸ் போக மினிமம் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வந்து 18 பிளேயர்ஸ் இருக்கணும். ஆனா நிறைய டீம்ஸ் வந்து 22 to 23 பிளேயர்ஸ் தான் வாங்குவாங்க, ஏன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா டக்குன்னு மேனேஜ் பண்றதுக்காக. ஸோ அதுவும் சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ்லாம் எப்பவுமே அவங்களோட எல்லா ஸ்லாட்டான மேக்ஸிமம் ஸ்லாட் சைஸான 25 பிளேயர்ஸையும் வாங்கி முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 6 பிளேயர்ஸ் போக மீதி 19 பிளேயர்ஸும் நீங்க இருக்க இந்த 41 crores வச்சு தான் வாங்க முடியும். அண்ட் தென் இது வந்து மினிமம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீம் வந்து பிளேயர் 1 18 crores ரீடைன் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி விராட் கோலி ரீடைன் பண்றாங்க அப்படின்னா அவங்க 18 crores மினிமம் அந்த ஸ்லாட் சைஸ்ல கொடுக்கணும். அதை தாண்டி அவங்க 20 crores ஆர் 22 crores கூட கொடுக்கலாம், அதுவும் அவங்க ஆப்ஷன் பர்ஸ்ல இருந்து கம்மியாகிடும். அண்ட் ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் கார்டில் இன்னொரு சப் கிளாஸ் இருக்கு. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கன்சிடர் பண்ணிக்கலாம். அவர் ராஜஸ்தான் டீமோட பிளேயர். அவர் வந்து ராஜஸ்தான் அவரை வந்து ரீடைன் பண்ணல ஆப்ஷனுக்கு முன்னாடி, அவர் ஆப்ஷனுக்கு விடுறாங்க அப்படின்னா, இப்போ ராஜஸ்தான் அகைன் அவர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆப்ஷன்ல. ராஜஸ்தானும் சிஎஸ்கேவும் மாத்தி பிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனல் பிட் வந்து சிஎஸ்கே ஒரு 10 crores வைக்கிறாங்க, ஆர்ஆர் குவிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஆர்ஆரோட பிளேயர்ன்றதுனால அவங்க கிட்ட கன்சிடரிங் அவங்க கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருக்கு அப்படின்னும் போது ஆர்ஆர் கிட்ட கேட்பாங்க. ஆர்ஆர் வந்து நீங்க அஸ்வின் ஆர்டிஎம் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆர்ஆர் ஓகே சொன்னாங்கன்னா அகைன் சிஎஸ்கே தானே லாஸ்ட் பிட் வச்சாங்க, அவங்களுக்கு அகைன் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க, நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே இப்போ ஒரு 13 crores அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா தென் திரும்ப ஆர்ஆருக்கு வந்து நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஓகே ஆர்டிஎம் கார்டு வச்சு அந்த 13 crores தான் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி ஆர்டிஎம் யூஸ் பண்ணும்போது ஃபைனல் பிட்க்கு அப்புறம் ஒரே வாட்டி தான் அந்த ப்ரீவியஸ் அவர் எந்த டீம் ஆடினாரோ அந்த டீம் கிட்ட ஆர்டிஎம் யூஸ் பண்ணலீங்கன்னு கேட்பாங்க, அவங்களும் ஓகே யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. ஆனா இந்த வாட்டி திரும்ப அகைன் ஃபைனல் பிட் வச்ச டீம் கிட்ட இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க, இன்னும் நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அண்ட் தென் அகைன் அந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த டீம் வந்து வாங்க முடியும். அவங்க விருப்பப்பட்ட ஆர்டிஎம் வச்சு வாங்கலாம், அவர் எல்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம ஆஷ் அண்ணா சேனல்ல கூட பார்த்துருப்போம். அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஆப்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணல, அவங்க வந்து ஆப்ஷனுக்கு விடுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த பிளேயருக்கு வந்து வேற ஒரு உங்க டீம் இல்லாம வேற டீம்ஸ் வந்து நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கணும்னு இருந்தீங்களோ அதை விட நிறைய ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அந்த பிளேயரும் அந்த ரேட் டிசர்வ் பண்றாரு, ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டீம் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அவரை விட்டுட்டீங்க ரீடைன் பண்ணாம, அகைன் நீங்க வந்து அவரை நாங்க ஆர்டிஎம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் லைக் அந்த ஆர்டிஎம்னா அந்த ஃபைனல் பிட் இருக்க ஸ்டேஜ்ல தான் நீங்க அவர் ஆர்டிஎம் பண்றீங்க அப்படின்னா அது அந்த பிளேயருக்கும் அன்ஃபேர் அண்ட் தென் அந்த ஃபைனல் பிட் வச்சு அந்த இன்னொரு டீமுக்கும் அன்ஃபேர். ஸோ இதை போக்கி ஈக்குவல் சான்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் அகைன் திரும்ப அந்த ஃபைனல் பிட் வச்ச டீமுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பிசிசிஐ இந்த புது ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ரூல் நம்பர் 5 and 6, இந்த 2 ரூலுமே ஃபாரின் பிளேயர்ஸ்க்கான வச்ச ஒரு செக்மேட் தான். ரூல் நம்பர் 5 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஃபாரின் பிளேயரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இப்போ ஆக்டிவா இருக்க ஃபாரின் பிளேயர்ஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் இந்த மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு எலிஜிபிளா இருக்கும்போது அவங்க மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நெக்ஸ்ட் 2026 வர மினி ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்த மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஏதாவது டீம்ஸ் எடுத்தா ஓகே, அப்படி டீம்ஸ் எடுக்கல அன்சோல்ட் ஆனாலும் அவங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, எப்படியும் ஒரு 1000 பிளேயர்ஸ் மேல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க மெகா ஆக்ஷன்னால. அதுல ரெஜிஸ்டர் பண்ணா போதும், ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னா அது பரவாயில்ல, அது பிசிசியும் பிரான்ச்சைசிஸும் எடுக்கிற டெசிஷன் தான். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நெக்ஸ்ட் இயர் நடக்கிற மினி ஆக்ஷன் 2026 சீசனுக்கான மினி ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் தென் ரூல் நம்பர் 6 என்னன்னா, எந்த பிளேயரா இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆர் பொதுவாக மினி ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டீமால வாங்கப்பட்டு அதுக்கப்புறம் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பர்சனல் ரீசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைக்
அன்ஸ்பெசிஃபைட் ரீசன்னால நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படியும் அந்த அமௌண்ட்டும் போயிடும். அண்ட் தென் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸும் இந்த டீமுக்கு கிடைக்காது. இது இவ்வளோ நாள் அன்ஃபேராக இருந்துச்சு. நிறைய ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ் இதை பற்றி பிசிசிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஆப்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு டீமால் வாங்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆரல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ லைக் ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதை ப்ரூஃபாக காமிச்சு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணலாம். சும்மா எனக்கு லைக் மென்டல் ப்ரெஷராக இருக்குது, ஃபட்டிகாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடுத்த நெக்ஸ்ட் 2 ஆப்ஷனும் சரி 2 சீசனும் சரி அவங்க வந்து பேன் பண்ணப்படுவாங்க ஃபார் 2 years. இதுவும் ஏன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி வந்து அவங்க ஆப்ஷனில் வாங்கப்பட்டு அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறதுனால இது ஃப்ரான்ச்சைசிஸ்க்கான ஒரு லாஸாக இருக்குது. அண்ட் தென் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 5th பாயிண்ட்கான ரீசன் என்னன்னா, மெகா ஆப்ஷன் வரும்போது எல்லா டீம்ஸும் நிறைய பிளேயர்ஸ் எடுக்கணும். பட் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் இருக்கும். அந்த ரேட்டுக்குள்ளே அவங்க டீமை வாங்கி முடிக்கணும். மினி ஆப்ஷன் அது ஸோ அவங்க கோர் பில்ட் பண்ணுறதுக்கு டீமை வாங்கி முடிக்கணும். வேறஸ் மினி ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது எல்லா டீம்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 பிளேயர்ஸ் தேவைப்படும். இந்த ரோலில் இந்த பிளேயர் தேவைப்படும் அப்படின்னு இருக்கும்போது நிறைய டீம்ஸ் வந்து அவங்ககிட்ட மேபி ஒரு 20 crores அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னும் போது ஒரு பிளேயருக்கு அவங்க லைக் ரொம்ப ஹார்ஷாக போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளேயர் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா அவங்களுக்கு இப்போ ஒரு டீம் கிட்ட 30 crores இருக்குன்னா அந்த ஒரு பிளேயருக்கு 20 crores 25 crores அப்படின்னு போவாங்க. லாஸ்ட் இயர் மிச்சல் ஸ்டார்க்கு நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. இதனாலேயே நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இந்தியன் பிரீமியர் லீக் தான், அவங்க இதில் தான் ஆடி ஆகணும். அகைன் ஆஷ் நான் சொன்ன மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ மெகா ஆப்ஷனில் வந்தால் மேக்ஸிமம் ஒரு பிளேயர் வந்து 10 crores போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். அகைன் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ ஒரு டீம் வந்து 6 players ஆப்ஷன் முன்னாடி ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுலேயே 79 crores அவுட். மீதி இருக்க 41 crores அவங்க ஒரு 15 to 19 players எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பிளேயருக்கு 10 crores போகிறதே பெரிய விஷயம். எல்லா பிளேயரும் ஒரு 5 crores 2 crores 3 crores அந்த மாதிரி தான் போவாங்க. இதை பார்த்த நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வேணுனே மெகா ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு மினி ஆப்ஷனுக்கு வராங்க. மினி ஆப்ஷனுக்கு அந்த பிளேயர் வரும்போது அந்த பிளேயருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். எல்லா டீம்ஸும் வருவாங்க. மேக்ஸிமம் ஒரு பிளேயருக்கே வந்து ஒரு 3 to 5 teams பிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு 20 crores கிட்ட. மெகா ஆப்ஷனில் அவங்க ஒரு 10 crores தான் வருது, ஒரு 8 crores தான் வருதுன்னா மினி ஆப்ஷனில் அது அப்படியே அவங்க டபுள் 16 crores to 20 crores வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் பண்ணுறது இல்லை. பட் நிறைய ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் பண்ணுறாங்க, இதுவும் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு இது ஒரு லாஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த 5th பாயிண்ட் ரூலையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் பிட்டிங்கில் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அகைன் வைக்கப்பட்ட இன்னொரு செக்மேட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த மெகா ஆப்ஷன் 2025 மெகா ஆப்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு இந்தியன் பிளேயர் ஓகே யார் வேணா கன்சிடர் பண்ணுங்க. இந்தியன் பிளேயர் வந்து மேக்ஸிமம் இந்த மெகா ஆப்ஷனில் ஒரு இந்தியன் பிளேயரோட மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 16 crores அப்படி போறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நடக்கிற மினி ஆப்ஷனில் எந்த ஃபாரின் பிளேயருமே வந்து அந்த 16 crores தாண்டி சேலரியாக வாங்கக்கூடாது. ஆர்எல்ஸ் 16 crores 18 crores மேலே போகிறாங்க. 16 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், 18 தான் அந்த பேஸ் அமௌண்ட் மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பிளேயர் ரீட்டைன் ஆனாலும் காஸ்ட்லியஸ்ட் அமௌண்ட் அந்த 18 crore தான். ஒரு டீம் அவங்களோட பிளேயர் ஃபர்ஸ்ட் பிளேயராக ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 18 crores கொடுக்க வேண்டியிருக்கும் ஆப்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அந்த 18 crores தான் ஒரு முக்கியமான நம்பராக பார்க்கப்படுது. அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 16 crores ஏதாவது ஒரு பிளேயர் போனாங்கன்னா அந்த 16 crores தான் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் அந்த ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் போகிறாங்க அப்படின்னா அந்த 16 crores தான் அவங்களால மேக்ஸிமம் சேலரியாக வாங்க முடியும். அதே மாதிரி இந்த மெகா ஆப்ஷனில் 18 crores மேலே ஒரு பிளேயரை வாங்குறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரீட்டைன் பண்ணும்போது கூட 18 crores தான் மினிமம் அமௌண்ட்டு. நிறைய டீம்ஸ் விருப்பப்பட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்சிபி வந்து விராட் கோலி ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா 18ன்றது அவங்களோட இஷ்டம். அது விராட் கோலிக்கும் அந்த ஆர்சிபிக்கும் இருக்க கான்ட்ராக்ட் தான். அவங்க வந்து பேசி அவங்க 20 crores கூட கோலிக்கு சேலரியாக கொடுக்கலாம். ஸோ அப்போ 20 crores தான் ஹையஸ்ட் ஆகிடுது. அது ஆப்ஷனுக்கு முன்னாடி. ஆப்ஷன்லேயே ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர் வந்து 19 crores போகிறாங்க, ஒரு 21 crores போகிறாங்க அப்படின்னாலும் அகைன் நெக்ஸ்ட் இயர் மினி ஆப்ஷனில் ஃபாரின் பிளேயர் வந்து 18 crores தான் சேலரியாக வாங்கணும். அது எப்படி நீங்கள் கேட்கலாம், அது எப்படி எல்லா நிறைய டீம்ஸ் வந்து பிட் பண்ணாங்க, அதுவும் நான் சொன்ன மாதிரி மினி ஆப்ஷன் நெக்ஸ்ட் இயர் அதில் இந்த ஃபாரின் பிளேயராக இருந்தாலும் நிறைய அமௌண்ட்டுக்கு போவாங்களே அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டார்க் கேஸே எடுத்துக்கோங்களேன். மிச்சல் ஸ்டார்க் 25 crores 24 odd அந்த மாதிரி போனாரா, அவர் வந்து சரி 25ன்னு வச்சுக்கோங்க, 25 crores வாங்குறாரு அப்படின்னா அண்ட் தென் இந்த ஆப்ஷனில் வந்து ஒரு 16 crores தான் ஒரு இந்தியன் பிளேயர் வந்து மேக்ஸிமம் போறாரு அப்படின்னா அந்த 25லேருந்து அந்த 16 மைனஸ் பண்ணி மீதி இருக்க 9 crores வந்து பிசிசிஐ கிட்ட போயிடும். அதே மாதிரி இப்போ 18 crores இந்த ஆப்ஷனில் ஒரு இந்தியன் பிளேயருக்கு ஹையஸ்ட்
சேலரியா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அந்த பிளேயர் அந்த ஃபாரின் பிளேயர் 25 crores பிட் ஆனாலும் அந்த 25லேருந்து அந்த 18 மைனஸ் பண்ணி மீதி அந்த 7 crores வந்து பிசிசிஐக்கு போயிடும். அந்த 7 crores or 9 crores அது வந்து பிசிசிஐக்கு பிளேயர்ஸோட வெல்ஃபேருக்கு போயிடும். இது அகைன் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான செக் பாயிண்ட். அண்ட் தென் ரூல் நம்பர் 7, நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 7, இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, எனி கேப்ட் இந்தியன் பிளேயர், அதாவது இந்தியாவுக்கு ஆடின பிளேயர், கேப்ட் பிளேயர், அவங்க வந்து லாஸ்ட் 5 years பிளேயிங் லெவனில் கூட ஆடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளேயிங் லெவனில் கூட ஆடாம அவர் பிசிசிஐயோட சென்ட்ரல் கான்ட்ராக்டர் லிஸ்ட்ல இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அன்கேப் பிளேயரா கன்சிடர் பண்ணலாம். இந்த ரூல் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 2008 ஐபிஎல் எஸ்டாப்ளிஷ் ஆச்சா, அதுல இருந்து 2021 வரைக்கும் இந்த ரூல் வந்து இருந்திருக்கு ஆக்சுவலா. பட் எந்த பிரான்ச்சைஸும் இது வரைக்கும் இந்த ரூலை யூஸ் பண்ணதில்லை எந்த ஒரு பிளேயருக்கும். தென் 2021 இதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ 2022, 23, 24, அதாவது போன வருஷம் மெகா ஆப்ஷன் சைக்கிளில் வந்து இந்த ரூலே இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இதை யாரும் யூஸ் பண்ணல. இந்த ரூலை அகைன் திரும்ப இந்த இயர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சும்மா டாக் தான், அஃபிஷியல் ரீசன் இல்லை. இந்த ஐபிஎல் பிரான்ச்சைசி ஓனர்ஸ் கூட மீட்டிங் நடந்துச்சுன்னு சொன்னல July 31 அன்னைக்கு வந்து, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே சிஎஸ்கே தான் வந்து இந்த ரூல் வந்து வேணும், திரும்ப ரீஸ்கிராப் பண்ணலாமே, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் தென் கொஞ்ச நாள் கழிச்சு அது எந்த பிளேயர் யாருன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிசிசிஐ சோர்ஸ் கிட்ட கேட்டபோது அவர் வந்து இல்லை, எந்த பிரான்ச்சைஸும் இதை விஷ் பண்ணல, நாங்கள் கேட்டோம், சும்மா இதை திரும்ப எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில ஒரு டைரக்ட் ஆன்சர் கிடைக்கல, பட் யாரும் வேணாம்னு சொன்ன மாதிரி தெரியல, ஸோ நாங்கள் திரும்ப எடுத்துட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. பட் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? யாருக்கு சிஎஸ்கே கேட்டிருப்பாங்க, அது யாருக்காக கேட்டிருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அதே மாதிரி நான் 2008 21 வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து வெறும் நீங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்து 5 years கழிச்சு தான் அந்த கேப் சொல்றேன், 5 years கழிச்சு தான் அந்த பிளேயர் வந்து அன்கேப் பிளேயரா கன்சிடர் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து பிசிசி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பிளேயிங் லெவன்ல இருந்து டீம்ல கூட இருக்கட்டும், பட் பிளேயிங் லெவன்ல லாஸ்டா ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து 5 years தான் பார்க்க சொல்றாங்க. ஆர்எல்ஸ் பிசிசியோட சென்ட்ரல் கான்ட்ராக்டர் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா அதுல இருந்து 5 years கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த பிளேயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிளேயர் வந்து 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா லெக் சைட்ல ஒரு மிஸ்கான்டாக்டட் ஷாட் ஆடி டபுள் ரன்னுக்கு போயிட்டு ஒரு ஃபியூ இன்ச்சஸ்ல அவுட் ஆகி 50 runs ஆஃப் 70 balls அவுட் ஆகிட்டு வெளியில போனாரு. அது போனதுக்கு அப்புறம் 1 year அந்த பிளேயர் கிட்ட இருந்து எந்த ஆன்சர்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்ல்ட் கப் முன்னாடியே அந்த பிளேயர் சொன்னாரு, நான் வந்து வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே 3 months வந்து பாராமிலிட்டரியில வர அவருக்கு ஹானரபிள் பொசிஷன் இருக்கு, நான் வந்து பாராமிலிட்டரியில போய் இந்தியன் ஆர்மிக்கு சர்வீஸ் பண்ண போறேன், ஒரு வேர்ல்ட் கப் முடிஞ்ச ஒரு 3 months என்ன இந்த டீம்ல எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. பட் அந்த 3 months அப்புறம் கரெக்டா கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தோடனே August 15, 2020 அந்த செமிஃபைனல் முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 1 year வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலியமா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இந்த சிஎஸ்கே பிரான்ச்சைசியோட ஃபார்மர் கேப்டன், அவர் இப்போ ஃபார்மர் கேப்டன், அதனால பண்ணி 4 years தான் ஆகுது. ஸோ சிஎஸ்கே இதை விஷ் பண்ணாலுமே நெக்ஸ்ட் இயர் தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி 4 years தானே ஆகுது. இதை பற்றி பிசிசி யோசிச்சிருப்பாங்க. யோசிச்சுட்டு அந்த பிளேயர் வந்து பிளேயிங் லெவலில் 2019 தான் இருந்தார்ல, ஸோ அதுல இருந்து பார்த்தா அதுக்கப்புறம் அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்டர் லிஸ்ட்லயும் 2018-19 அந்த சீசன்ல தான் இருந்தாரு. ஸோ இப்படி சொன்னா கரெக்டா அது வந்து 5 years வந்து நிக்குது. இந்த ரூலை வந்து யாருக்காக எடுத்துன்னு வந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரூல் நம்பரையும் பாருங்க, ரூல் நம்பர் 7. வேற யாரு? இப்போ அந்த பிளேயருக்கு கிரிக்கெட் அவர் ஐபிஎல் தேவைப்படாம இருக்கலாம், பட் ஐபிஎல் அண்ட் பிசிசிஐக்கு காசு அண்ட் வியூவர்ஷிப்காக கண்டிப்பா அந்த பிளேயர் தேவைதான். ஸோ அகைன் தலை ஃபார் அ ரீசன். ரூல் நம்பர் 7, மாஹிபாய் கோட் ஆஃப் ஐபிஎல், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் இந்தியா, எல்லாமே அவர் தான். தென் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூலுக்கு போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ எம்எஸ் தோனி சிஎஸ்கே கேப்டனும் கிடையாது, ருத்ராஜ் கிக்வாட் தான் கேப்டன். ஸோ கேப்டன் ஸ்பீச் பேச முடியாது. அண்ட் தென் இல்லைனா ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும். தோனி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவர் லாஸ்ட்ல தான் வந்து விளையாடுறாரு. அண்ட் தென் ஃபீல்டிங்ல கீப்பிங் பண்ணார். கீப்பிங்ல நிறைய கேச்சஸ் பிடிச்சி அதுக்குள்ளே அதை வந்து பேட்ஸ்மேன் ஒரு பவுலர்ஸ் வந்து நல்லிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ லிட்டரலாக தோனியோட ஸ்பீச் வந்து அஃபிஷியலாக ஐபிஎல் மேட்சஸில் கேட்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சீசன் ஐபிஎல் முடிஞ்சோடனே அவர் வந்து நிறைய ஆட்ஸ்லாம் வருவார். அண்ட் தென் அந்த ஆடுக்கு அவர் அந்த ப்ராடக்ட்க்கு அம்பாசிடராக இருக்கார் அப்படின்னா அவங்க ஏதாவது இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணி வச்சு நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க.
அதில் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரோட ஃபேவரட் பவுலர் யாருன்னு கேட்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரான்னு கூட சொன்னார். அந்த இன்டர்வியூவில் தான் லைக் டேரக்டாக அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் நெக்ஸ்ட் சீசன் ஐபிஎல் ஆடுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவர் அதுக்கு வந்து பிசிசி வந்து ரீடென்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணட்டும், அதை வச்சு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 4 ரீடென்ஷன்ஸ் ஆவரேஜாக அவ்வளோதான் பிசிசி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி 4 ரிட்டென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் சிஎஸ்கே வந்து கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட், ரவீந்திர ஜடேஜா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நெக்ஸ்ட், அண்ட் தென் தேர்ட் வந்து டூபே ஆர் பத்திரானா அவர் தான் அகைன் ஃபோர்த்தும் டூபே தேர்ட்னா பத்திரானா ஃபோர்த்து, பத்திரானா தேர்ட்னா டூபே ஃபோர்த் அந்த மாதிரி எடுத்துருவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ தோனியை வந்து லைக் இது உள்ள வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. சிஎஸ்கே அண்ட் தோனி ஆகட்டுமே ஃபர்ஸ்ட் ஒரு டீமுக்கு தான் யோசிப்பாரு. ஏன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு கோரை பில்டு பண்ணோம், அதுக்கு வந்து இந்த 4 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணது ரொம்ப மஸ்ட். அதான் மேபி பிசிஏ இப்போ 5 or 6 பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அண்ட் தென் தோனி மேபி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட தோனி வாயிலேருந்து இன்னும் அஃபிஷியலாக எதுவும் வரல, நான் அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் இந்த ரூலை வச்சு சிஎஸ்கேக்கு வந்து தோனி வந்து அன்கேப் ரூலை வர கொடுத்தா இன்னும் தோனிக்குமே அப்படியே ரீட்டைன் ஆனாலும் கம்மி காஸ்ட்ல ரீட்டைன் ஆனால் ஏன்னா இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் சைக்கிளில் அவர் 1 இயர் ஆடுறாரா 2 இயர்ஸ் ஆடுறாரா 3 இயர்ஸ்மே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் சீசன் தான் லாஸ்ட்டு. அதான் அதனால வந்து அப்போ நிறைய அமௌண்ட்டுக்கு வந்து அவர் ரீட்டைன் பண்ணாலும் வந்து அது சிஎஸ்கேக்குமே மணி வைஸ் பார்த்தா லாஸ் தான், ஸ்லாட் வைஸ் லாஸ் தான். அதனால கம்மி அமௌண்ட்டுக்கு ரீட்டைன் ஆகலாம் அப்படின்னு தான் அவருக்குமே யோசிப்பார். ஸோ எல்லாமே வந்து பிசிசிஐக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்கேப் பிளேயர் ஸ்லாட்லேயே வந்து தோனி எடுக்கலாம், 4 crores எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தோனிக்காக இல்லை அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து சந்தீப் சர்மா வந்து இந்த அன்கேப் பிளேயர் ரூல் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பியூஷ் சாவ்லா எடுக்கலாம். ஏன்னா இவங்கலாம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, லாங் டைம் ஆகும் தான் அவங்க வந்து இந்தியன் டீமுக்காக மேட்சஸ் ஆடினாங்க. அண்ட் தென் ரூல் நம்பர் 8 இம்பாக்ட் பிளேயர் ரூல். இம்பாக்ட் பிளேயர் ரூல் நெக்ஸ்ட் இயர் மட்டும் இல்லை 2026 and 2027 அதாவது இந்த 2025 to 27 சைக்கிள் இந்த 3 வருஷத்துக்கும் தொடரும் அப்படின்னு பிசிசி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நீங்கள் அதனால நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சோடனே வந்து திரும்ப 2026க்கு வந்து இந்த ரூல் கண்டினியூ ஆகுமா, தென் 2026 முடிஞ்சோடனே 2027க்கு வந்து இந்த ரூல் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு யோசிக்க வேணாம். 3 வருஷத்துக்கும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கும் அப்படின்னு பிசிசி சொல்லிட்டாங்க. இது வந்து ஸ்மார்ட், அதாவது சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி இந்தியாவோட டொமஸ்டிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் T20 காம்படிஷன் லீகு. இதுதான் வந்து ஏதாவது புது ரூல் பிசிசி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வந்து ஒரு டெஸ்டிங் மவுஸாக தான் வந்து பிசிசிஐ வச்சிருக்காங்க. யங் பிளேயர்ஸும் அதுலேருந்து மேபி ஐபிஎல்க்கு எடுக்கலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட் தான். அதில் இந்த லாஸ்ட் டைம் இம்பாக்ட் பிளேயர் ரூல் எடுத்துகிட்டு வரும்போது கூட ஃபர்ஸ்ட் அதில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஓவருக்கு வந்து ஒரு பவுலர் வந்து 2 பவுன்சர்ஸ் போடலாம் அது அப்படின்னு பவுலர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த இயர் தான் இந்த இப்போ ரூல்ஸ் நேற்று வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு டாக் என்ன இருந்துச்சுன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் கண்டினியூ ஆகுமா தெரியல, அடுத்த சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபிலுமே அதை ஸ்கிராப் பண்ணலாம் அப்படின்னு பிசிசி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா ஐபிஎல்லையுமே ஸ்கிராப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஓகே இப்போ இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுலேயும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயர் ரூல் என்ன பர்சனலாக கேட்டால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் நிறைய நெட்டிசன்ஸ்க்கு நடுவில் லைக் ஃபேன்ஸுக்கு நடுவில் இது வந்து ஒரு மிக்சட் ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே என்டர்டெயின்மெண்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது, பட் இது கிரிக்கெட்டிங் டர்ம்ஸில் பார்த்தா கிரிக்கெட்டுன்றதே கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் ஆகட்டும் அவருமே வந்து கிரிக்கெட்டுன்றதே 11 versus 11 தான், அதில் நீங்கள் ஏன் 12th மேனாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் இது ஆல்ரவுண்டர்ஸ் இதனால கம்மியாகுது. ஆல்ரவுண்டர்ஸ் ரோல வந்து ஒரு பேட்ஸ்மேனை வந்து ஈஸியாக செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறாங்கன்னா பவுலர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ்க்கான வேல்யூ அண்ட் இது நீட் வந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அண்ட் தென் அதே மாதிரி ஐபிஎலோட ஆல் டைம் ஹையஸ்ட் டோட்டல் பெர் இன்னிங்ஸ் ரெக்கார்டு வந்து டாப் 10 எடுத்தோம்னா அதில் 9 ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு ஸ்கோர் வந்து ஆர்சிபியோட அந்த ஹிஸ்டாரிக் புனே வாரியர்ஸ் இந்தியா கூட அடிச்ச 260 odd runs அதுதான். அது தவிர மற்ற எல்லா 9 ஹையஸ்ட் டோட்டல்ஸுமே இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால அப்படின்னு சொன்னாலும் ஆஷ் அண்ணா மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து இது ஓகே கிரிக்கெட் ஸ்பாயில் ஆகுது தான், பட் ஸ்டில் ஐபிஎல்ன்றது எண்ட் ஆஃப் த டே என்னது
ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். அப்போ அவங்க இன்னும் என்டர்டைன் பண்றதுக்கு ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மூவ் ஆகிட்டே போகணும் அப்படின்னு ஆஷ் அண்ணாவும் சொன்னாரு. அது கரெக்ட் தான். என்ன பர்சனலாக கேட்டாலுமே நான் ஆஷ் அண்ணா சொன்னதை பேக் பண்ணுவேன். ஏன்னா தான் இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் மேலே கை வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஓகே தப்பு அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஜென்டில்மேன்ஸ் கேம், ஒரிஜினல் கிரிக்கெட்டு அது வந்து ஜென்டில்மேன்ஸ் கேம் அப்படின்னா அது டெஸ்ட் மேட்ச் தான். அந்த டெஸ்ட் மேட்ச் தான் இப்போ ஐபிஎல் கூட இல்லை. ஐபிஎல்ல இருந்து T10 10 ஓவர்ஸ் மேட்ச் அந்த லீக் வரைக்கும் வந்து நின்று இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ இதுலலாம் வந்து அவங்க அதெல்லாம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான். அப்போ இதில் வந்து அவங்க இன்னும் என்கேஜிங்காக எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் எடுத்துட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. ஈவன் தோ அது கிரிக்கெட் ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னாலும் ஆடியன்ஸோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு தான் பிசிசிஐயும் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளும் அவங்க அந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டே போயிட்டு தான் இருக்கணும். அண்ட் தென் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளேயருக்கு வந்து அவங்களோட சேலரி கேப் இல்லாமல் ஒரு 7.5 lakhs எக்ஸ்ட்ராவாக பிசிசிஐ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னது வந்து அது இந்த இம்பாக்ட் பிளேயருக்கும் வந்து அப்ளிகபிளாக தான் இருக்கும். அவங்களுக்குமே மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு மேட்ச்க்கும் 7.5 lakhs கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் பிசிசிஐயால் ரிலீஸ் பண்ணப்பட்ட அஃபிஷியல் 8 ரூல்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ். அந்த ஒரு ரூலுக்கான சப் கிளாஸும் நம்ம பார்த்துட்டோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்லாம் இருக்குது. என்னன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் இப்போ ஒரு டீம் வந்து ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அந்த டீம் half of the IPL, அதாவது 14 மேட்சஸ் ஒரு டீம் டோட்டலாக ஒரு கேம்பெயினில் ஆடுவாங்க. அதில் 7 மேட்சஸ் விளையாடிட்டாங்கன்னா அந்த 7 மேட்சஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அந்த பிளேயரை இன்னொரு பிளேயர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர் வச்சு. அது வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு 8th மேட்ச்சுக்கு முன்னாடி அந்த பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா கூட அந்த பிளேயர் இன்ஜுரி ஆனவங்க தான், அந்த ஸ்பாட் அப்படியே எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் யாரை வச்சும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மீதி இருக்க ஸ்குவாடை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இது வந்து நிறைய டீம்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்துச்சு அப்படின்றதுனால இப்போ அதுக்கும் பிசிசிஐ ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா 7 மேட்சஸ்ன்றது 12 மேட்சஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் இப்போ 14 மேட்சஸ் ஆடுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 12 மேட்சஸ்க்குள்ள ஏதாவது பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா கூட அவங்க வந்து இன்னொரு பிளேயர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே நீங்கள் இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸ்க்குள்ள 12 மேட்சஸ் விளையாடிட்டாங்க அப்படின்னா எல்லா டீமும் அதிலே தெரிஞ்சிடும், ஒரு டாப் 2 to 3 ஸ்பாட்ஸ் தெரிஞ்சிடும் எந்தெந்த டீம்னா பிளே ஆஃப்ஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அந்த டீமுக்கு முக்கியமாக இருக்க பிளேயர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால வேற யாரையும் வச்சு ரீப்ளேஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த க்ரூஷியலான டைம்ல அது வந்து டீம்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜஸாக தான் ஆகும். அகைன் தென் பிளே ஆஃப்ஸ் போயிட்டு ஃபைனல்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா அந்த பிளேயர் இல்லாமல் தான் அவங்க மேனேஜ் பண்ணணும். அது ஒரு பெரிய அடியாக தான் இருக்கும். பட் அகைன் அதான் எந்த பிளேயருக்கும் இன்ஜுரி ஆகக்கூடாது ஹோப்ஃபுல்லி. ஸோ இது வந்து அந்த 7 மேட்சஸுக்கு இந்த 12 மேட்சஸாக இன்க்ரீஸ் பண்ணது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தான். அண்ட் தென் இன்னொரு ரூல் இது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்துச்சு. அதனால லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக தான் இது பிசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை யாரும் யூஸ் பண்ணல இந்த டீமும். என்னன்னா மிட் சீசன் லோன் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபுட்பாலில் இருக்க மாதிரி ட்ரேட் விண்டோஸில் அதான் ஆப்ஷனுக்கு முன்னாடி மினி ஆப்ஷனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஆப்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த மினி ஆப்ஷனுக்கு நடுவில் டைம்லலாம் இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து அதான் ஹர்திக் பாண்டியா ட்ரேட்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேடு, அதுக்கு முன்னாடி இது ஆர்சிபிக்கு வந்து கேமரூன் கிரீன் கொடுத்தது, இது வந்து அந்த ஒரே ஈவெண்ட்கான எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய சிஎஸ்கே உத்தப்பா வாங்கினது ட்ரேட்ல ஆல் கேஷ் டீல் வச்சு வெறும் கேஷ் கொடுத்து வாங்கினது, அவர் 2 பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை நிறைய டீம்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த மிட் சீசன் லோன், மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் விண்டோ, அது சீசன் நடுவில் அது ஓப்பன் ஆகும் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அதை இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக தான் இருக்கு. அதை இது வரைக்கும் எந்த டீமும் வந்து யூஸ் பண்ணதில்லை. அதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க பிசிசிஐ, இந்த சீசன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த சீசன் ஏதாவது ஒரு டீம் அதை வந்து யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ், ஒரு டீம் 14 மேட்சஸ் ஆடுவாங்கன்னு சொன்னவங்க கேம்பெயினில், அது வந்து 2021 வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த 2021 வரைக்கும் ஐபிஎல்ல டோட்டலாக 8 டீம்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு டீம் மீதி 7 டீம்ஸ் கூட ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில் விளையாடுவாங்க. லாக்டவுன் கொரோனா அதெல்லாம் விட்டுருங்க, பட் பொதுவான ஃபார்மேட் வந்து ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட் தான். ஸோ 14 மேட்சஸ் போகிறோம் அண்ட் தென் பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். பட் ஒன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் 2022ல திரும்ப 14 மேட்சஸ் தான் விளையாடினாங்க. ஏன்னா அப்புறம் ஒரு டீம் கூட 2 மேட்சஸ் ஆடினா டோட்டலாக ஒரு டீம் 9 டீம்ஸ் கூட விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு டீம் கூட 2 மேட்ச் ஆடினாங்கன்னா அது டோட்டலாக 18 மேட்சஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோ பெரிய விண்டோ அப்போ இல்லை அப்படின்றதுனால திரும்ப 14 மேட்சஸ் தான் ஒரு டீம் விளையாடுற மாதிரி பிசிசிஐ வச்சிருந்தாங்க லாஸ்ட் சீசன் வரைக்கும். ஏதாவது ஒரு சில டீம்ஸ் கூட மட்டும் ஒரே ஒரு மேட்ச் விளையாடுற மாதிரி, மற்ற டீம்ஸ் கூடலாம் 2 மேட்ச் ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில் விளையாடுற மாதிரி வச்சிருந்தாங்க. அது இந்த சீசன் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு அப்போ குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அந்த 2022 சீசன்லேயே இப்போ இயர்ஸ் ஆக ஒரு சீசன் ஆக மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் அன்அஃபிஷியலாக ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பிசிசிஐலேருந்தும் ஒரு சில சோர்சஸ்லாம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அது இந்த சீசன் அந்த டோட்டலாக ஒரு ஐபிஎல் சீசனில் லாஸ்ட் சீசன் வந்து 74 மேட்சஸ் நடந்துச்சு. அது இந்த சீசன் ஒரு 84 மேட்சஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் சீசன் 94 மேட்சஸ் தான் மேக்ஸிமம். ஒரு டீம் மீதி இருக்க 9 டீம்ஸ் கூட 2 மேட்சஸ்
விளையாடினாங்கன்னா டோட்டலாக 18 மேட்சஸ் வரும். 94 மேட்சஸ் தான் மேக்ஸிமம் 2027 ஆர் 26 அது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் இந்த சீசன் அகெயின் அந்த லாஸ்ட் சீசன் 74 மேட்சஸ் ஒரு டீம் 14 மேட்சஸ் அந்த ஃபார்மேட்டில் தான் பிசிசிஐ ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா 2025 ஐ மீன் நெக்ஸ்ட் சீசனில் ஐபிஎலுக்கு முன்னாடி February மந்த் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. தென் ஐபிஎல் முடிஞ்சோடனே ஜூன் ஜூலை அந்த டைமில் WTC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அதுக்கான ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபைனல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது நிறைய ஒர்க் லோட் இருக்கும் பிளேயர்ஸ்க்கு. அதை மேனேஜ் பண்ணுற விதமாக லாஸ்ட் இயர்க்கான ஃபார்மேட்டு 74 மேட்சஸ் அந்த ஃபார்மேட்டே பிசிசிஐ ஃபாலோ பண்ணலான்னு இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் 2026 சீசனில் அது 84 மேட்சஸாக இன்க்ரீஸ் ஆகலாம். அது நம்ம எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம் என்னன்னா, October 31 எல்லா டீம்ஸும் வந்து ஆப்ஷனுக்கு முன்னாடி பிளேஸ் ரீட்டைன் பண்ணுறாங்களா, அப்படி ரீட்டைன் பண்ண எத்தனை பிளேஸ், யார் யார் அந்த பிளேஸ்ன்ற லிஸ்ட்டை வந்து பிசிசிஐக்கு October 31 ஈவினிங் 5 PM IST சப்மிட் பண்ணிடணும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல்ஸ் ஒரு ஜியோ சினிமாவில் அதுக்கான ஒரு லைவ் ஷோவே பார்க்கலாம். அதில் அவங்க எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேஸ் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுவாங்க. அகைன் நானும் ஒரு வீடியோ போகிறேன் அஃப்கோர்ஸ், எல்லா டீம்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி அவங்க எந்தெந்த பிளேஸ்லாம் எடுத்திருக்காங்க, தென் ஆப்ஷனில் எந்த மாதிரி பிளேஸ் போவாங்க அப்படின்னு ஒரு ப்ரீ ஆப்ஷன் லைக் கெஸ்ஸிங் வீடியோ அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறேன் அஃப்கோர்ஸ். ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி மோர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்போர்ட் டகல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.